என்ன சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கறீங்க? அவரை பார்க்கணும் ஃபஸ்ட்டு, அவரை பார்த்தாலே புரியல. திமுக ஒரு சிறிய சக்தி. நம்ம விசில் தான் பறக்கும், விசில் எப்போதும் பறக்க போகுது. ஆமா இதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. சின்ன வயசுலேருந்தே பெரிய ரொம்ப பெரிய ஃபேனு. அவர் அரசியல் வந்தது ரொம்ப சந்தோஷம். ஆனால் என்ன சினிமாலேருந்து போனதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதான்னு பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரை வந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் அரசியல் அவர் பண்ணுவார் எல்லாம் நல்லா. பரவாயில்ல, அரசியல் கொண்டாடல, அது போதும் எங்களுக்கு. எப்படி அவர் பார்த்தா போதும் எங்களுக்கு. ஒரு சான்ஸ் அவர் கொடுத்தா போதும். ஒரே ஒரு சான்ஸ் அவர் கொடுத்தா போதும். எல்லாரும் என்ன பண்றாங்க பாப்பலாம். அப்ப நம்ம விஜய் என்ன பண்ணுவாங்க நாங்க பார்க்க வேண்டாமா? அதுக்காக ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, நம்ம விஜய் கண்டிப்பா ஜெயிப்பாரு. நாங்க இனிமேல் தாங்க ஸ்டார்ட் பண்றோம். நாங்க என்ன பண்ண போறோம்னு போக தான் தெரியும். எல்லாருமே விசில் தான். எங்க வீட்லயும் விசில் தான், வெளிலயும் விசில் தான், விசில் தான். ஆமா, விசில ஊதி காட்டுங்கப்பா. ஃபர்ஸ்ட் அவரை வர விடுங்க. வர விடாம எவ்வளவு நெருக்கடி கொடுங்க. ஃபர்ஸ்ட் அவரை வர விடுங்க. வந்து எல்லாருக்கும் மக்களுக்கு செய்வாரு. ஏன் பயப்படுறீங்க நீங்க? அவரை வர விடுங்க. வந்து என்ன செய்தாரு பாருங்க. திமுக இப்ப ஆள்றாங்களா அவங்க ஆட்சிக்காரங்க தான். இப்பவும் அவங்களோட இதுல தான் நடக்கு. எல்லாம் பணபலம் அவ கட்டுப்பாடுல தான் நடக்கு. மகளிருக்கும் பாதுகாப்பு கிடையாது. அவர் வரவாரு எங்க கையில. நாங்க ஜெயிக்க வைப்போம், எங்களால முடியும். அவங்க வந்து எதுவும் குளறுபடி பண்ணாம எல்லாமே டிவிக்கு தான் ஓட்டு. எல்லாமே டிவிக்கே தான். உண்மை எல்லாமே டிவிக்கே தான். அவங்களால வர முடியல. எல்லாருமே ஃபேமிலியில் இருக்காங்க, அவங்களால வர முடியல. எனக்கு 3 குழந்தைங்க, நான் வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன். என் பொண்ணோட ஓட்டு ஃபர்ஸ்ட் ஓட்டு டிவிக்கேக்கு தான். டிவிக்கே காலேஜ் இயர் ஃபர்ஸ்ட் இயர் படிக்காங்க. ஸ்கூலில் வசதி கிடையாது. எல்லாம் வாங்கியாச்சு. ஃபர்ஸ்ட் ஓட்டு அவங்களுக்கு தான். டிவிக்கே தான். டிவிக்கே அவர் வந்து மக்களுக்கு நல்ல செய்யணும்னு இருக்காரு. அதனால அவர் வரட்டும். அவரை வர விடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தரம் அவருக்கு வாய்ப்பு கொடுங்க. அவர் வந்து என்ன செய்தாருன்னு பாருங்க. இல்லை அவர் வந்து மக்களுக்கு வந்து நல்லா செய்வார். அவரை ஃபர்ஸ்ட் வர விடுங்க. அப்பதான் எல்லாம் செய்வார். வர விட்டு அவர் செய்யலைன்னா நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம். என் வீட்டுக்காரும் டிவிக்கே தான். எல்லாம் எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாமே டிவிக்கே தான். இல்லை எங்கள் குடும்பமே டிவிக்கே தான். எல்லாருமே கூப்பிட்டு வர சொல்லியிருக்கோம். இல்லை எல்லாருமே எப்போ எங்களை சேர்த்து விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏஜ் கம்மியாக இருக்குது, எல்லாருமே சேர்த்து விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஏஜ் வந்தோடனே நாங்கள் சேர்த்து விட்ருவோம். நான் மகளிர் அணியில் இருக்கேன், தென்காசி மாவட்டம், கடையநல்லூர். ஓகே, வேறு எதுவும் கேட்குன்னா கேளுங்க சொல்லுவோம். இல்லை பெரியவங்களும் இதில் வரணும். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி உள்ளவங்கலாம் திமுக பார்த்துட்டாங்க. அவங்க வந்து எதுவுமே செய்கிறது கிடையாது. எங்கள் ஊர்லலாம் ஹாஸ்பிட்டல் வசதி கிடையாது. பஸ் ஸ்டாண்டில் ஒரு கழிப்பறை கூட கிடையாது. இத்தனை 5 வருஷம் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. போன 2 நாளைக்கு முன்னாடி தான் ரோடே போட்டிருக்காங்க. ஆட்சியே முடிஞ்சு போச்சு. இப்போ ரோடு வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்க வந்து எங்களை வந்து தக்க வைக்கிறதுக்காக போடுறாங்க. ஆனால் நாங்கள் என்ன அவங்க கொடுத்தாலும் டிவிக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவோம். எங்கள் வீட்டில் நடக்குது. அது நல்லது. ஏன்னா அவங்களோட ஜென்ரேஷன் முடிஞ்சு போச்சு. அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கும் சேர்த்தா நாங்கள் எல்லாம் பண்ணுறோம். முன்னாடி உள்ளவங்க வந்து அறிவு இல்லாமல் இருந்தாங்க. ஆமாம், உரிமையாக கேட்குறோம். அவங்க ஓட்டு போட்டால் தான் அவங்களுக்கும் நல்லது நடக்கும். ஆமாம், உரிமை தான். எங்களோட சின்ன குழந்தைங்களுக்கு தெரியுது. நம்ம ஓட்டு போட்டால், நம்ம விஜய் அண்ணாக்கு ஓட்டு போட்டால் அவங்க கண்டிப்பாக ஏதாவது பண்ணுவாங்கன்னு அந்த சின்ன குழந்தைக்கு கூட தெரியுது. அதனால தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. சும்மா சொல்ல மாட்டாங்கல்ல. இப்போ காசு கொடுத்து ஓட்டு போட வைக்காங்களா? அப்போ அதுவும் நம்ம உரிமை. நம்ம ஒருத்தவங்க போடணும்னு நினைப்போம். ஆனால் நம்ம காசு கொடுத்து நீங்கள் உங்களுக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு அப்போ அதுவும் நம்ம உரிமையை பறிக்கிற மாதிரி தானே இருக்குது. அப்போ நம்ம சின்ன பசங்க எதுவும் சொல்ல முடியல. பெரியவங்களுக்கே காசு கொடுத்து பண்ண நினைக்கும் போது ஆனால் சின்ன பசங்க மனசுல இருந்து சொல்கிறாங்க இப்போ வாங்கக்கூடாது. யார் கொடுத்தாலும் வாங்கக்கூடாது. எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம். ஆனால் ஓட்டு டிவிக்கே தான் போடணும். நான் திமுக கட்சியில் உள்ளவங்க அதெல்லாம் வாங்குவோம். நானும் வாங்குவேன். நான் வாங்கியிருக்கேன்.
அண்ணனுக்கு மட்டும்தான். ஆமாம், உங்க காசு தான் நீங்க கொடுக்குறாங்க. எங்க காசு தான். அவன் சொல்லிட்டாரு, நீங்க வாங்குங்க, எவ்வளோ நாள் வாங்குங்க, அவங்களோட உழைப்ப எங்களுக்கு தரல, எங்களோட உழைப்பு தான். ஒரு கரண்ட் பில்லு, வரி, தண்ணி வரி எல்லாமே ஏற்றிட்டாங்க, ரெண்ட் எல்லாமே ஏற்றிட்டாங்க. அதனால அதில் வர்ற வரி தான் எங்களுக்கு. நம்ம ஊழல் படம் தானே. அவர் எல்லாமே லஞ்சம் எல்லாமே ஒழிச்சிருவாரு. ஃபர்ஸ்ட் ஒயின் ஷாப்பை ஒழிக்கணும். அதனால நிறைய குடும்பங்கள் வந்து அழிஞ்சிருக்கு. அதை ஒழிக்கணும். நாங்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம். நாங்கள் வந்து அதில் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம். பெண்கள் நிறைய அதில் பாதிக்கப்பட்டிருக்கோம். அதனால ஃபர்ஸ்ட் ஒயின் ஷாப்பை ஒழிக்கணும், லஞ்சத்தை ஒழிக்கணும். என் பொண்ணுக்கெல்லாம் ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போனால் லஞ்சம் கேட்குறாங்க. ஏவோவாக இருக்கட்டும், எல்லாமே 2000 3000 கேட்குறாங்க. அதெல்லாம் எங்கள் அண்ணன் வந்தால் தான் ஒழிப்பார். லஞ்சம் ஒழிக்கணும். சீமானவங்க நல்லதுதான் நிறைய பேசுறாரு. அவங்க பேசுறாங்க, ஆனா செய்கல்ல கிடையாது, செயல்ல இல்ல. அதனால அவங்க யூத் பாலிடிக்ஸ் எடுக்கிறாங்க. நீங்களும் யூத் பாலிடிக்ஸ் எடுக்கிறீங்க. இப்ப ரெண்டு பேரும் சப்போஸ் சேர்ந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? சேர வேண்டாம். அவங்களோட கொள்கை வேற, எங்க தலைவரோட கொள்கை வேற. அவர் வேண்டாம். அவர் யாருமே கூட்டணி வேண்டாம். கொள்கை என்ன? எங்க கிட்ட இருக்குது கொள்கை கேட்காங்க. நம்ம கொள்கையெல்லாம் நிறைய இருக்கு, நிறைய இருக்குது, அறிவிச்சுட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும். அவர் கொள்கை சாதி, மதச்சார்பின்மை நிறைய கொடுத்துருக்காங்க. டிவிக்கே அது என்டிக்கே வந்து எஜுகேஷன் என்னங்க அதெல்லாம் இல்லை. அவங்க வந்து சொல்லல தான் செய்கிறாங்க, ஆனால் செயலில் கிடையாது. நிறைய இடத்துல நீ என்ன ஜாதின்னு கேட்குறாங்க. வரலன்னா அவன் இல்லை. இப்போ இருக்கிறவங்களே ஜாதியை தான் கேட்குறாங்க. ஆமாம், திமுக அதில் நம்ம ஒரு ஆஃபீஸ்க்கு எதுக்கு சீமானை பற்றி நான் அதில் இது பண்ணலை. யாரை பத்தி எதுவும் பேசக்கூடாது. உலகத்திலே எந்த இடத்துலயுமே இது 200 ரூபாயோ 300 ரூபாய்க்கு கூட கிட்ட கிடையாது. உண்மையான அன்புக்கும் பாசத்துக்கும் ஒருத்தனை எவ்வளோ இருந்தாலும் சரி வந்து காட்ட சொல்லுங்க. இன்னும் இது ஒரு காசு கொடுக்காம இவ்வளோ கூட்ட முடியுமா? காட்ட சொல்லுங்க. முடியாது. நான் தளபதி ஒருத்தருக்காக மட்டும்தான் இவ்வளோ கூட்டம். உண்மையான அன்பு பாசம் கூட்டம் புரியல? எப்படி தருவாங்க? நாங்க வந்து உண்மையான அன்பு பாசத்துக்கு வர்றவங்க, காசுக்காண்டி வர்றவங்க கிடையாது. இது காசுக்காண்டி சேர்ந்ததில்ல, உண்மையான அன்புக்கு பாசத்துக்கு சேர்ந்த கூட்டம். படத்திலே கைவிட்டதில்ல, நெசத்திலே கைவிட மாட்டோம். எப்பவும் திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி.